ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயிலை சொந்த ஊராக கொண்டாலும் கலைத்துறையின் மீதுள்ள ஈர்ப்பால் கல்லூரி காலத்தில் கோவையில் உள்ள தோழர்களுடன் நாடகங்களை இயக்கியவர். நாடகத்தால் கிடைத்த தன்னம்பிக்கையோடு சென்னைக்கு வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே திரைப்படம் மூலம் திரை உலகில் நுழைந்தவர் கே. பாக்யராஜ். ஆயிரத்து 1979 ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தை இயக்கி அதில் வெகுளித்தனமான குணச்சித்திர வேடத்தில் தோன்றினார். ஒரு கை ஓசை படத்தில் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி கதாபாத்திரத்தில் கதையின் நாயகனாக தோன்றினார் பாக்யராஜ். மனைவி கணவன் மீதான சந்தேக கதைக்களம் கொண்ட மௌன கீதங்கள் படத்தை தன்னுடைய திரைக்கதை யுக்தியால் மகத்தான வெற்றி படமாக்கினார். ஆயிரத்து 1981 முதல் 1986 ஆண்டு வரை தமிழ் திரை உலகில் பாக்யராஜ் கொடிகட்டி பறந்தார் என்றே சொல்ல வேண்டும். மௌன கீதங்கள் தொடங்கி இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு என வரிசையாக வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் பாக்யராஜ். அத்தனை படங்களிலும் இன்னசென்ட் ஹீரோவாக நடித்திருந்ததால் பாக்யராஜின் படங்களை காண்பதற்கு பெண்கள் கூட்டம் திரையரங்குகளில் அலைமோதியது. இவரது புத்திசாலித்தனமான திரைக்கதை அமைப்பை கண்டு வியந்த எம்ஜிஆர் பாக்யராஜை தனது கலை உலக வாரிசாகவே அறிவித்தார். அத்தனை படங்களும் அவரது இன்னசென்ட் காமெடிக்காகவே திரும்ப திரும்ப பார்வையாளர்களை திரையரங்குகளுக்கு வர வைத்தவை. தூரல் நின்னு போச்சு படத்தில் நம்பியாருடன் சேர்ந்து அவர் அடித்த கிராமத்து கலாட்டாக்களும் நாயகி உடனான காதல் விளையாட்டுகளும் ரசிகர்களை கவர்ந்தது. டார்லிங் 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 படத்தின் கிளைமாக்ஸில் மலை மீது ஏறி உயிரை மாய்த்துக் கொள்வது போல வேகமாக நடந்து செல்வான் நாயகன். இறுதியில் அங்கு ஒரு ட்விஸ்ட் வைத்து மொத்த திரைக்கதையையும் சிரிக்க விட்டவர் பாக்யராஜ். விடியும் வரை காத்திரு படம். அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல்ஹாசன் படங்களையும் தாண்டி பாக்யராஜின் படங்கள் வசூலை வாரி குவித்தன. ரஜினிகாந்துடன் கொண்ட நட்பு காரணமாக நான் சிகப்பு மனிதன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பாக்யராஜ் நடித்து கொடுத்தார். தமிழில் தனது திரைக்கதையில் உருவான ஒரு கைதியின் டைரி படத்தை அமிதாப் பச்சன் நடிப்பில் ஹிந்தியில் அக்ரி ரஸ்தா என்ற பெயரில் இயக்கினார் பாக்யராஜ். அந்த படம் பாலிவுட்டில் மிகப்பெரிய வெற்றி படமானது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு பாக்யராஜ் திரைப்படங்களை குறைத்துக் கொண்டு அரசியலில் ஆர்வம் காட்டினார். அதன் பிறகு அவர் இயக்கி நடித்த எங்க சின்ன ராசா, இசையமைத்து நடித்த இது நம்ம ஆளு படங்கள் வெற்றியை தொட்டாலும் அக்ரஹாரத்து பொண்ணு சேரி பையனை காதலிப்பதாக காட்சிப்படுத்தியதால் சர்ச்சைகளையும் கடும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டது. எம்ஜிஆர் நடித்து
பாதியில் விடப்பட்ட படத்தின் காட்சிகளை அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் புதிய படமாக்கி வெற்றி கண்டவர் பாக்யராஜ். இந்த படம் கமல்ஹாசனின் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்கு இணையாக வெளியாகி வெற்றியை பெற்றது. தொடர்ந்து சுந்தரகாண்டம், ராசுக்குட்டி, வீட்ல விசேஷங்க என்று காமெடியான காட்சி அமைப்புகளுடன் வெற்றி படங்களை தயாரித்து வழங்கியவர் பாக்யராஜ். அரசியல் மற்றும் திரையுலக இழப்புகளால் இடையில் சில காலம் திரையுலகை விட்டு ஒதுங்கியிருந்த பாக்யராஜ் 2003ஆம் ஆண்டு விஜயகாந்த் தனது சொக்கத்தங்கம் படத்தின் மூலம் படங்களை இயக்க வைத்தார். 1983இல் மனைவி பிரவீணா காலமான பிறகு 1984ஆம் ஆண்டு நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பாக்யராஜ். அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். அவரது மகளை வைத்து பாரிஜாதம் என்ற படத்தையும் மகன் சாந்தனுவை வைத்து சித்து +2 ஆகிய படங்களையும் இயக்கிய பாக்யராஜ் எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிட்டாலும் தொடர்ந்து பல்வேறு நடிகர்களின் படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்து வந்தார். தனுஷுடன் அவர் நடித்த உத்தம புத்திரன் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. கோவாவில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு வெள்ளிக்கிழமை சென்னை திரும்பிய பாக்யராஜ் ரைட்டர்ஸ் யூனியன் சங்க தலைவர் தேர்தல் ஏற்பாடுகளை இரவு வெகுநேரம் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. போதிய தூக்கம் இல்லாத நிலையில் சனிக்கிழமை காலை வழக்கம் போல வாக்கிங் சென்றுள்ளார். வீட்டுக்கு திரும்பியவர் குளித்துவிட்டு வெளியே புறப்பட்ட போது செல்போன் அழைப்பு ஒன்று வந்ததாகவும் அதில் சற்று ஆவேசமாக பேசிய பாக்யராஜ் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அமர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உடனடியாக அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அவரது உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பார்த்திபன் உள்ளிட்டோர் வீட்டுக்கு வந்தனர். அவரது உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். உடலால் மறைந்தாலும் தான் இயக்கிய திரைப்படங்களின் மதிநுட்பம் நிறைந்த திரைக்கதையால் குடும்ப வாழ்வியலை நகைச்சுவையாக காட்சிப்படுத்தியதால் திரை ரசிகர்கள் மத்தியில் என்றென்றும் நிலைத்து நிற்பார் உங்கள் கே. பாக்யராஜ். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.